மாலை நேரம். சூரியன் மெதுவாக வானத்தில் தன் தங்க நிறத்தை பரப்பிக் கொண்டிருந்தான். பஸ் ஜன்னல் வழியே காற்று வந்து காவ்யாவின் முகத்தை மெதுவாக தொட்டது. காவ்யா நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது ஊருக்கு போகிறாள். நகரத்தின் சத்தம், வேலைப்பளு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சிறிய பயணம் அவளை பழைய நினைவுகளுக்கு கொண்டு போகும் என அவள் நினைக்கவில்லை. அவள் கண்கள் அலைந்து கொண்டே இருந்தன. பஸ் மெதுவாக பச்சை வயல்கள், தென்னை மரங்கள், நெல் மணம், தொலைவில் தெரியும் நீலமலை, வழியோரத்து மல்லிகை மலர்களின் வாசனை எல்லாம் நிறைந்த வழிகளில் செல்கிறது. அந்த வாசனை, அந்த காட்சி, இதோ அவள் மனம் 10 வயதுக்கு போய்விட்டது. பஸ் மெதுவாக அந்த பழைய பாலத்தை கடக்கும்போது அவள் கண்களில் ஒளி மின்னியது. இந்த ஆற்றங்கரை எத்தனை முறை நாங்கள் கற்கள் எறிந்து விளையாடினோம் என்று அவள் மனதில் நினைத்தாள். தோழி தீபா வீட்டின் வாசலில் கூவினாள், காவ்யா, வாடி விளையாடலாம் என்று. அம்மா, 10 நிமிஷம் மட்டும் விளையாடிட்டு வரேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு சமையலறையில் அம்மா கொடுத்த காலை உணவை வேக வேகமாக சுவைத்தாள். நான் தோழிகளுடன் விளையாடச் சென்றால் மதிய உணவுக்கு வருவதே கஷ்டம் என்று அம்மாவிற்கு தெரியும். விளையாட்டு மேடை என்றால் எல்லாம் தெருவில் நடக்கும் விளையாட்டுக்கள் தான். ரப்பர் கயிறு இழுப்பது, கண்ணாமூச்சி விளையாடுவது, அதில் வரும் சின்ன சின்ன தகராறுகள், பட்டம் செய்து பறக்க விட்டது. அந்த பழைய நினைவுகள் வந்து போனது. ஆனால் அந்த சிரிப்புகள், அந்த குரல்கள் இன்னும் மனதில் ஒலித்து கொண்டே இருந்தன. மதிய நேரங்களில் தோழிகள் எல்லோரும் சேர்ந்து ஆற்றங்கரைக்கு செல்வது வழக்கம். யார் அதிக தூரம் கல் எறிய முடியும் என்று போட்டி. ஆற்றங்கரையில் வீசும் குளிர்ந்த காற்று, ஆற்று நீரின் மனம், நம் கால்களை தடுக்கும் தண்ணீரின் தொட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து மறக்க முடியாத தருணங்களாய் பதிந்தன. பாட்டி வீட்டின் பின்புறத்தில் இருந்த மாமரம் இன்னும் நினைவில் இருக்கிறது. பழுத்த மாம்பழம் விழுந்ததும் எனக்கு எனக்கு என்று அனைவரும் கைகோர்த்து ஓடுவோம். அந்த சுவை இன்னும் நாக்கில் ருசித்தது போல அவள் உணர்ந்தாள். ஆண்டுதோறும் வரக்கூடிய ஊர் திருவிழா. அது ஒரு பெரிய கொண்டாட்டம். விளக்கு அலங்காரம், பூவாசனை, பஞ்சு மிட்டாய், சக்கரவண்டியில் சவாரி, பட்டாசு சத்தம், கம்பளி பந்தல், வாத்தியக்குழு அனைத்தும் வண்ணக் கனவு போல் வந்து மறைந்தது. தோழிகள் எல்லோரும் கூட்டமாக திருவிழாவை வலம் வந்து சின்ன சின்ன கடைகளில் கிடைக்கும் பொருட்களை வாங்கி சேகரித்து அதை அடுத்த திருவிழா வரைக்கும் பாதுகாத்து வைக்கும் அந்த நினைவுகளை மறக்க முடியாது. திருவிழாவில் நடக்கும் மேடை நாடகம். அதே நாடகம் ஒவ்வொரு வருடமும் அரங்கேறினாலும் எப்பொழுதும் புதியதாக பார்ப்பது போலவே இருக்கும். இடையில் நமக்கு பிடித்த சிற்றுண்டியை தோழிகளோடு சுவைத்து கொண்டே அங்கு நடக்கும் வான வேடிக்கையை ரசித்த அந்த சிறு சிறு மகிழ்ச்சிகளை மறக்க முடியாது. பஸ் ஜன்னல் வழியே வெளியில் பார்த்து கொண்டிருந்த காவ்யாவின் கண்களில் இப்போது ஒரு சின்ன நீர்த்துளி. அந்த நாட்கள் எவ்வளவு பாசம், எவ்வளவு சிரிப்பு. இப்போ வாழ்க்கையெல்லாம் வேகம், வேலை, பொறுப்பு, போட்டி. ஆனால் அந்த நினைவுகளை ஒருபோதும் மறக்க முடியாது என்று அவள் மனதில் சொன்னாள். அந்த நாட்களில் இருந்த சிரிப்பு, அன்பு, பாசம் இவைதான் உண்மையான செல்வம். பஸ் மெதுவாக ஸ்டாப்பில் நின்றது. கதவு திறந்ததும் அவள் இறங்கி அந்த மண்ணில் காலடி வைத்தாள். அந்த மணம், சிறுவயது மண் மணம் இன்னும் அப்படியே இருந்தது. வீட்டின் பக்கம் நடந்தபோது தோட்டத்தில் பழைய மாமரம் இன்னும் இருந்தது. காற்றில் ஆடியது போல அந்த மரமும் அவளை வரவேற்கிற மாதிரி இருந்தது. அவள் புன்னகைத்தாள். அந்த சிரிப்பில் அவள் சிறுவயது காவ்யாவும் இருந்தாள். இன்னும் ஓடிக்கொண்டிருந்தாள், இன்னும் விளையாடி கொண்டிருந்தாள் அவள் மனதில். சூரியன் மலைக்கு பின் மறைந்தது. நினைவுகள் மனதில் மெல்ல சுருங்கினாலும் அந்த சின்ன வயது சந்தோஷம் என்றும் நிறைந்திருந்தது. சில பாதைகள் வீட்டிற்கே அழைத்துச் செல்லும், சில பாதைகள் நேராக இதயத்திற்கே.